தமிழக சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட விஜயின் தாவேக முதல் தேர்தலிலேயே 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. விஜய் பிரச்சாரத்தின் போது ஒரு சில இடங்களில் அவருக்கு போலீஸ் அனுமதி கிடைக்கவில்லை. ஒரு சில இடங்களில் பிரச்சாரங்களை தாவேக கட்சியே ரத்து செய்தது. ஆனாலும் தாவேகவின் விசில் அலை அதிமுக, திமுக எனும் இரு மாபெரும் திராவிட கட்சிகளையே ஆட்டம் காண வைத்துவிட்டது. விஜய் இன்னும் பல இடங்களுக்கு நேரடியாக சென்று பிரச்சாரம் செய்திருந்தால் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருப்பார் என்று கூறப்படுகிறது. விழுப்புரம், அரியலூர், நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தென்காசி, கன்னியாகுமரி, நீலகிரி ஆகிய 8 மாவட்டங்களில் தாவேக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. இதில் அரியலூர், நாகை, கன்னியாகுமரியில் விஜய் நேரடியாக பிரச்சாரம் செய்தார். நாகையில் 3 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. இதில் திமுக கூட்டணி 2 தொகுதிகளிலும், அதிமுக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றது. அரியலூரில் 2 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. அதில் அதிமுக கூட்டணி 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. கன்னியாகுமரியில் 6 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. இதில் திமுக கூட்டணி 5 தொகுதிகளிலும், அதிமுக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றது. அதே சமயம் விஜய் கட்சி தொடங்கி முதல் மாநில மாநாட்டை நடத்தியது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விக்கிரவாண்டி வி சாலையில்தான். விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் 7 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. இதில் அதிமுக கூட்டணி 4 தொகுதிகளிலும், திமுக கூட்டணி 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. ஒரு தொகுதியில் கூட தாவேக வெற்றி பெறவில்லை. அதே நேரத்தில் விக்கிரவாண்டி, விழுப்புரம், மயிலம், வானூர், திருக்கோவிலூர் ஆகிய 5 தொகுதிகளில் தாவேக 2வது இடத்தை பிடித்துள்ளது. செஞ்சி, திண்டிவனம் ஆகிய 2 தொகுதிகளில் 3வது இடத்தை பிடித்துள்ளது. தாவேக வேட்பாளர்கள் மயிலம் தொகுதியை தவிர மற்ற 6 தொகுதிகளிலும் திமுக, அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு இறுதி சுற்று வரை கடுமையான போட்டியை கொடுத்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் தாவேக 4.40 லட்சம் வாக்குகள் பெற்றும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. இதற்கு முக்கிய காரணம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு விஜய் பிரச்சாரம் செய்ய வராததுதான் என அக்கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் கூறுகின்றனர்.